சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் சிதத்தாய் அம்மா. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் தன தானிய செல்வ சகல சம்பத்தும் சௌபாகியமாக இருக்கணும். தீபாவளி அக்டோபர் 20ஆம் தேதி 3:44 அமாவாசை திதி ஆரம்பம் ஆகுது. மறுநாள் 21ஆம் தேதி மாலை 5:44 திதி முடியறது. பக்தர்கள் கேதாரி கௌரி விரதம் இருக்கிறவங்க பார்வதி அம்மாவுக்கு நோன்பு எடுத்து விரதம் இருந்து பூஜைகள் செய்வாங்க. அமாவாசை சில பக்தர்கள் இல்லத்தில் அமாவாசை ஆரம்பமாகும் போதே அவங்க விரதம் இருந்து நோன்பு எடுப்பாங்க. முழு அமாவாசையில் நிறைய பக்தர்கள் 21ஆம் தேதி தான் முழு அமாவாசையில் நோன்பு எடுக்கிறாங்க. நீங்கள் 21ஆம் தேதி முழு அமாவாசையில் நோன்பு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அமாவாசை அக்டோபர் 20ஆம் தேதி இருக்குது இல்லையா? அக்டோபர் காலையில் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் செய்துட்டு அதன் பிறகு ஸ்நானம் செய்கிறீங்கன்னா அதில் ஒரு கொஞ்சம் அருங்கப்பில் வில்வ இலை வேப்ப இலை கொஞ்சம் மஞ்சள் போட்டு நீங்கள் ஸ்நானம் செய்யும் போது உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை இருங்க. ரொம்ப நல்லது. அந்த ஸ்நானம் செய்யும் போது ஜலகங்கா தேவி புண்ணிய தீர்த்த பவம் எல்லா தோஷங்களும் நீங்கி நல்வழி காட்டுங்கன்னு சொல்லி குலதெய்வத்தை வேண்டி ஸ்நானம் செய்யுங்க. ஸ்நானமெல்லாம் முடிச்சிடுங்க. 3 மணிக்கு மேலே தான் அமாவாசை ஆரம்பமாகுது. அதனால் நீங்கள் 3 மணிக்கு மேலே பூஜை செய்கிறவங்க அன்றைய தினமே செய்யலாம். நிறைய பேர் 21ஆம் தேதி தான் நோன்பு எடுப்பாங்க. கேதாரி கௌரி விரத பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமானது. பார்வதி அம்மாவை சிவனுக்காக அந்த நாளில் ஒரு பொழுது இருந்து 108 பிரணநாமத்தை சொல்லி வில்வை அக்ஷரை செய்வாங்க. இல்லத்தில் நீங்களும் கலசம் வைத்து செய்யலாம். பொதுவாக நோன்பு இல்லைன்றவங்க என்ன செய்யணும்னா கலசம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். பொதுவாகவே இல்லத்தில் லக்ஷ்மி பூஜை, குபேரன் பூஜை, மகா சக்தி பார்வதி அம்மாவுக்கு பூஜை செய்வாங்க. நீங்கள் நோன்பு எடுக்கிறவங்க பாரம்பரியமாக என்ன முறையான வழிபாடுகள் செய்கிறீங்களோ கண்டிப்பாக செய்யுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக இருக்கணும். கேதாரி கௌரி விரதம்ன்றது அவ்வளோ விசேஷமாக பக்தியாக அவங்க பூஜை செய்வாங்க. ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. பொதுவாக இல்லத்தில் செய்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு நாள் முன்னாடியே வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு நீங்கள் மறுநாள் நீங்கள் சுவாமிக்கு பூஜை செய்து என்ன செய்யணும், மகாலட்சுமி ஃபோட்டோ எல்லாம் பூவால் அலங்காரம் செஞ்சிடுங்க. ஒரு சின்ன கலசம் வைத்து பார்வதி அம்மாவை நினைத்து அந்த கலச தீர்த்தத்தில் வில்வ இலை, பச்சை கற்பூரம், எலுமிச்சப்பழம், காசு, துளசி இலை, மல்லிகைப்பூ, வேப்ப இலை, கொஞ்சோண்டு லவங்கம், ஏலக்காய் அதை போட்டுடுங்க. மா இலை வச்சுட்டு கலசம் வைத்து அம்மா பார்வதி தேவியை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க. நல்லது. மகாலட்சுமியை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க. ரொம்ப நல்லது. அடுத்த நாள் அக்டோபர் 21ஆம் தேதி நீங்கள் லக்ஷ்மி பூஜை செய்யலாம். லக்ஷ்மி பூஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லத்தில் கலசம் அம்மாவை நினைத்து வச்சுருக்கீங்க இல்லையா? குபேர பூஜை செய்யலாம். குபேரன் பூஜை நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் வீடியோவே போட்டிருக்கேன். அப்படி தெரியலன்னா சித்தத்தாய் வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்பில் பூஜைகள் செய்யுங்க. மாலை தீபங்கள் ஏற்றி பிள்ளைங்க மத்தாப்பு கொளுத்தும் போது கவனமாக கொளுத்துங்க. கவனமாக இருங்க. இல்லத்தில் பதார்த்தமெல்லாம் வைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து பிரார்த்தனை செய்யணும். முதல் கணபதியுடைய பிரணநாமம். அடுத்தது நீங்கள் காமாட்சி அம்மாவை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்தது உங்கள் குலதெய்வம், அடுத்தது உங்கள் குரு. எல்லா தெய்வத்தையும் ஒரு முறை பிரணநாமத்தை சொல்லி ஒரு பூவால் அர்ச்சனை செய்துட்டு மங்களார்த்தி காட்டுங்க. பதார்த்தமெல்லாம் வைங்க. நிறைய பதார்த்தம் செய்வாங்க தீபாவளி அன்னைக்கு. லக்ஷ்மிக்கு பிடிச்சது இனிப்பு வகை நெய்வேத்தியம்தான். அதனால் மகாலட்சுமியை நினைத்து பூஜை செய்யுங்க. ஒரு புஸ்தகம் எடுத்து எழுதுங்க. லாபம், இந்த வருஷம் எனக்கு நல்ல மாதிரி எல்லாமே சுபக்ஷமாக இருக்கணும், நினைத்தது சித்தி ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எல்லாம் கடந்து போகட்டும். இந்த தீபாவளி எல்லாருக்கும் இனிமையான ஒரு தீபாவளியாக அமைந்து நீங்கள் நினைத்தது சாதிக்கணும்.
தீபங்கள் ஏற்றி எல்லாரையும் அழைத்து மஞ்சள் குங்குமம் நீங்கள் முடிஞ்சால் சீர்வரிசை கூட கொடுக்கலாம். பிரார்த்தனை செய்யுங்க. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. பெரியவங்க அப்பா அம்மா இருந்தால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஏதாவது நீங்கள் வஸ்திர தானம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. வஸ்திர தானம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்டிகையில் பெரியவங்களுக்கு வஸ்திர தானம் செய்வது. இப்போ பார்த்தீங்கன்னா கணவர் மனைவி தான் 2 பேருக்குமே செய்யணும். நீங்கள் அவங்கள ஆசீர்வாதம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. தீபாவளி எல்லோருக்கும் மங்களமாக அமையணும். எல்லாமே நினைத்தது சித்தியாகும். நம்ம கோவிலில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சிவாய நம.